சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து ரீரிலீஸ் ஆக போற நம்ம 90s கிட்ஸுகளுக்கு பிடிச்ச படங்களை பத்தின அப்டேட் ஒன்று வந்திருக்கு. விஜயோட சச்சின் ரீரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட நன்றி தெரிவிக்கும் விழா சென்னையில நடந்துச்சு. மேடையில பேச அழைக்கப்பட்டதும் நம்ம இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் திடீர்னு கண்மூடி திறக்கும் போது பாட்ட பாடவும் எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல, என் அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே. ஓ ஓ ஓ என்னோட கொண்டாட்டத்தை இசை மூலமா தான் கொண்டாடுவேன் அப்படின்னு உற்சாகமா தெரிவிச்ச தேவிஸ்ரீ பிரசாத், என்னோட இசை பயணத்துல சச்சின் ரொம்ப முக்கியமானது, என் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத படம் அப்படின்னு நெகிழ்ந்துட்டாரு. அடுத்து கண்டுகொண்டேன் காக்க காக்கவும் ரீரிலீஸ் ஆக போகுதான். இத தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவே சொல்லியிருக்காரு. 2026 தெரியும் கபாலியும் ரீரிலீஸா. சின்ன வயசுல நம்ம பார்த்து ரசிச்ச படங்களை மறுபடியும் தியேட்டர்ல பாக்குறது தனி ஃபீலிங் தான். அல்லு அர்ஜுனும் அட்லியும் இணைஞ்சிருக்க படத்துல யாரு ஹீரோயின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை பத்தின ஒரு சீக்ரெட்டான தகவல் கிடைச்சிருக்கு. யாருன்னு பாத்துடலாமா? நம்ம அட்லி அல்லு அர்ஜுன் கூட்டணியில உருவாகிற படத்துக்காக இந்தியாவே காத்துக்கிட்டு இருக்கு. மிக பிரம்மாண்டமா உருவாகிற இந்த படத்துல 3 ஹீரோயின்கள் இருக்கிறதா ஏற்கனவே ஒரு தகவல் சுத்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி நம்ம மிர்னால் தாக்கூர் தான் அந்த ஹீரோயினா. அடுத்து ஜான்வி கபூரும் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ஹீரோயின் யாரா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரிடுக்கு. சீதாராமம், ஹாய் நானா மூலமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச மிர்னால் தாக்கூர் கண்டிப்பா இந்த பேன் இந்தியா மூவிக்கு ஆப்டா இருப்பாங்கன்னு செலக்ட் பண்ணிருக்காங்களாம். ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். கோழிக்கு முன்னாடி முட்டை வந்துச்சா இல்ல முட்டைக்கு முன்னாடி கோழி வந்துச்சாங்கிற மாதிரி தமிழ் சினிமால இப்போ ஹாட் டாபிக்கா சுத்திட்டு இருக்கிறது யாரு ஃபர்ஸ்ட் 6 பேக் வச்சாங்கிறது. அதுக்கு ஒரு நடிகை என் கணவர் தான் 6 பேக் வச்சாருன்னு புயலை கிளப்பியிருக்காங்க. சமீபத்தில் ரெட்ரோ பட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகர் சூர்யாவோட அப்பாவான நடிகர் சிவகுமார் தன்னோட மகன் சூர்யா தான் கடினமான உடற்பயிற்சி மூலமா முதல்ல 6 பேக் வச்சாரு. கார்த்திக் கூட இதை செய்யல அப்படின்னு சூர்யாவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு. ஆனா பொல்லாதவன்ல தனுஷும் சத்யம் மதகதராஜால நானும் தான் முதல்ல 6 பேக் வச்சோம், எங்களுக்கு அப்புறம் தான் சூர்யா வச்சாருன்னு விஷால் கூட சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில நடிகை உமா ரியாஸ் இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட கணவர் ரியாஸ் கான் தான் 2003 வின்னர் படத்திலேயே 6 பேக் வச்சாரு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமால முதல்ல 6 பேக் வச்சது என்னோட வீட்டுக்காரர் தான்னு ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. அடுத்து அனுஷ்காவை எப்பதான் தியேட்டர்ல பார்க்க போறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஹேட்டர்ஸே இல்லாத நடிகர் விக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஹேட்டர்ஸே இல்லாத நடிகை அனுஷ்கான்னு சொல்லலாம். ஒரு ராணி கதாபாத்திரத்தையோ அல்லது ஒரு சாமி கேரக்டரையோ யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம அனுஷ்கா தான். பல முன்னணி ஹீரோக்களோட நடிச்சதால அவங்களுக்கு இந்த பிரபலம் கிடைக்கல. ஹீரோக்களுக்கு இணையா தனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டை உருவாக்குனவங்க அனுஷ்கா. பாகுபலி, அருந்ததிலாம் அதுக்கு சாட்சி. இப்போ அனுஷ்கா காதி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க இந்த படம் கடந்த 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா சில காரணங்கள்னால தள்ளி போச்சு. ஆனா அனுஷ்கா மலையாளத்துல டெபியூட் கொடுக்க போறாங்க. கத்தனார் தி வைல்ட் சோர்ச்சரர் அப்படிங்கிறது தான் அந்த படம். இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்ச நிலையில ரொம்ப சீக்கிரமே ரிலீஸ் டேட்டையும் அறிவிக்க போறாங்களாம். அடுத்து பாகமதி 2வும் உருவாக போகுதான். இனி அனுஷ்கா ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். கமலோட இந்த படத்தோட ஒரு சீன் தான் ஹாய் நானா படத்தோட ஒரு சீனோட இன்ஸ்பிரேஷன்னு நானி சொல்லியிருக்காரு. அது என்ன படம்னு பார்த்துடலாமா? இப்ப பார்த்தாலும் போர் அடிக்காதுப்பா அப்படின்னு சொல்ற அளவு ஒர்த்தான படம்னா நம்ம விண்வெளி நாயகன் கமல்ஹாசனோட விருமாண்டி. விருமாண்டிய பார்த்து ஈர்க்கப்படாதவங்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய நடிகர்கள் உள்பட விருமாண்டிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க.
இப்ப சமீபத்துல நடிகர் நானி கூட அந்த படத்தை பார்த்து எவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு நேர்காணல்ல பகிர்ந்துகிட்டாரு. நான் கமல் சார்ட்ட கேள்வி கேட்கணும்னா, விருமாண்டி படத்துல அந்த கோட் சீன்ல தூங்கிட்டு இருப்பாரு. அவரை தட்டி எழுப்புவாங்க. அப்ப உண்மையிலே தூங்கி எழுறவங்க எப்படி செய்வாங்களோ அதே முகபாவனைகளை காமிச்சிருப்பாரு. நான் அந்த வீடியோ கிளிப்ப ஒரு 100 தடவைக்கு மேலயாச்சும் பார்த்திருப்பேன். அத இன்ஸ்பயர் ஆகி செஞ்சதுதான் ஹாய் நானா படத்துல வர்ற ஒரு காட்சி. அவர் யார்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஃப்ளைட் ஏறி இருக்காரு ரஜினி. அவரை ஃப்ளைட்ல பார்த்ததும் அந்த பயணிகள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கிறத பாருங்களேன். நடிகர்களை நம்ம ஹீரோவா பார்க்க எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு வில்லனா பார்க்கவும் பிடிக்கும். இந்த 2 நடிகர்களும் ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லன். யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்க தானே? வாங்க பாத்துடலாம். மாமன்னன் புஷ்பால வில்லனா நடிச்சு மிரட்டி இருப்பாரு நம்ம ஃபஹத் ஃபாசில். பூரி ஜெகநாத் இயக்கத்துல விஜய் சேதுபதி ஒரு படம் நடிக்கிறாரு. பான் இண்டியா அளவுல உருவாகிற இந்த படத்துல தபுவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இதுல விஜய் சேதுபதிக்கு வில்லனா இறங்க போறது நம்ம ஃபஹத் ஃபாசிலா. இன்னொரு முறை ஃபஹத்தை வில்லனா பார்க்க ரசிகர்களும் ஈகலி வெயிட்டிங். கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்மள மேல இருக்கவன் பார்த்துப்பான். ச்சே, என்ன டைலாக் இல்ல. ஏகே தாங்க. இப்போ எதுக்குமா இந்த டைலாக சொல்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க. வீரம் படம் ரீரிலீஸ் ஆக போதான். அதுக்கான சூப்பரான ட்ரெய்லரும் வந்திருக்கு. வாங்க பார்த்துடலாம். நம்ம அஜித் குமாரோட பிறந்த நாளை ஒட்டி வர்ற மே 1ஆம் தேதி வீரம் படம் ரீரிலீஸ் ஆக போகுது. 2014 சிறுத்தை சிவா இயக்கத்துல வெளிவந்த இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ரீரிலீஸை ஒட்டி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இந்த நியூஸ் பார்க்காம விட்டா எப்படி? வாங்க பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆர், கேஜிஎஃப் புகழ் பிரசாந்த் நீல் கூட்டணியில உருவாகிற படத்துல ஸ்ருதிஹாசன் ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆட போறதா தகவல் வெளியாகி இருக்கு. சலார் படத்துல நடிச்சதால அந்த நட்புக்காக இந்த படத்துல ஒரு பாடலுக்கு ஆட ஸ்ருதி சம்மதிச்சிருக்காங்களாம். நானோட டிராகன் படகு விழா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். அதுக்காக இப்ப படகெல்லாம் மும்முரமா தயாராயிட்டு இருக்கு. வாங்க ஒரு சவாரி போயிட்டு வந்துடலாமா? டிராகன் படகுகளோட பிறப்பிடம்னு புகழப்படுற மத்திய சீனாவோட ஹியூனான் மாகாணத்துல இருக்க மிலுவோ டிராகன் பட விழாவுக்காக பரபரப்பா தயாராகிட்டு இருக்கு. மே மாத இறுதியில டிராகன் படகு விழா நடைபெறவிருக்க நிலையில 24 மணி நேரமும் மின்னல் வேகத்துல படகுகள் ரெடியாகுது. எல்லாத்துக்கும் மெஷின்கள் வந்துட்ட இந்த காலத்துல இன்னும் இவங்க கைகளாலேயே டிராகன் படகுகளை செய்யறது தான் ஆச்சரியமே. மாவீரன் நெப்போலியனோட வாள் ஏலத்துக்கு வருதான். பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியனோட வாள் விரைவிலேயே பாரிஸ்ல ஏலத்துக்கு வரப்போகுது. நெப்போலியன் தன்னோட ஆட்சி காலம் முழுவதுமே இந்த அழகான கம்பீரமான வாளை வச்சிருந்திருக்காரு. வர்ற மே 22ஆம் தேதி பாரிஸ்ல இந்த வாள் முதலா ஏலத்துக்கு வருது. தங்க முலாம் பூசப்பட்டு வெள்ளியாலையும் சுறா தோளால ஆன உரையாலையும் தயாரிக்கப்பட்ட இந்த வாள் 9 கோடிக்கும் அதிகமா ஏலம் போகும்னு எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.